ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மலையாளத்துல இந்த வருஷம் வெளியான ஆபியந்தர குட்டவாளி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில பல கனவுகளோட கல்யாணம் செஞ்சுக்கிற ஒரு மாப்பிள்ளை. ஆனா கல்யாணமாகி 10 நாள்ல அவர் பொண்டாட்டி இவர் மேல வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்துட்றாங்க. இவர் உண்மையிலே அப்படி என்ன பண்ணாரு, மனைவி எதுக்காக இப்படி ஒரு கேஸ் கொடுத்தாங்க, கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு அதிர்ச்சி திருப்பம் என்ன அப்படிங்கறது தான் இந்த கதை. இன்னைய காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவையான ஒரு கதை இது. குறிப்பா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இது. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனை லெஃப்ட்ல தள்ளினா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு கல்யாண வீட்டை காமிக்கிறாங்க. இவரு தான் கல்யாண மாப்பிள்ளை, பேரு சகாதேவன், இந்த கதையோட ஹீரோ. இவரு பல கனவுகளோட கல்யாணமும் செஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு 10 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு போஸ்ட்மேன் அங்க வராரு. என்ன தம்பி இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லனே, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ மேல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. இப்போ உள்ள வந்து இன்ஸ்பெக்டரை மீட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரும், இந்தாங்க உங்க பொண்டாட்டி உங்க மேல இத்தனை பக்கத்துக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க, கல்யாணமாகி 10 நாள் தான் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ள அப்படி என்னதான் பண்ணீங்க, கேஸ் ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே ஓப்பனா சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக் ஆரம்பம். 10 நாளைக்கு முன்ன தாலி கட்டி முடிச்ச உடனே பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. மாப்பிள்ள இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கல்யாணத்தை பதிவு பண்றதுக்காக தான் கையெழுத்து கேட்கறாங்க போலன்னு யோசிக்க, அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, 100 பவுன் நகை போட்டோன்னு இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நீங்க சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோவோட அக்கா அம்மா எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, வரதட்சணை நம்மளா கேட்டோம், அவங்களே தானே கொடுத்தாங்க, என்னமோ இவங்க கொடுக்கறத வச்சுதான் நம்ம வீட்டுல சோறு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கவும் செஞ்சுட்டு அதை டாக்குமெண்ட்ல எழுதி கையெழுத்து வேற கேட்கறாங்களே, ஒருவேளை கொடுத்ததெல்லாம் கவரிங்கா இருந்தா அப்ப என்ன பண்றது, எனக்கு என்னமோ அது சரியா படலன்னு கூடி கூடி பேச பிரச்சனை பெருசா போகுதுன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இவருக்குமே விருப்பம் இல்ல, இருந்தாலும் மாமனார் வீட்டுல கேட்கறாங்களேன்னு ஒரு நம்பிக்கைக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இது முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இவங்க முறைப்படி என்னென்ன சடங்குகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்ப முதல் இரவுக்கு பால் எல்லாம் காய்ச்சி ரெடியா வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றாரு. மண்டபத்துல நிறைய பால் மீந்து போச்சு, எல்லாத்துக்கும் உர ஊத்தணும், ஆனா வீட்டுல சுத்தமா தயிர் இல்ல, வரும்போது உர ஊத்துறதுக்கு தயிர் வாங்கிட்டு வான்னு சொல்லி அழுத்தமா சொல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எங்கேயோ பராக்கு பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசுறான். ஹீரோ தயிர்னு சொன்னது இவன் காதுல விழுகல, ஆனா அவர் ஒரன்னு சொன்னது மட்டும் இவன் காதுல நல்லா விழுந்துருச்சு. ஓ, நண்பன் பாதுகாப்பு உரம் கேட்கறான் போலன்னு இவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான். இதனால ஒரு பாக்கெட் நிறைய காண்டம் வாங்கி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து விட, அவன் ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்து ஒரு கவர்ல வச்சுட்டு போறான். இது தெரியாத ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வராரு. மனைவி பால் கிளாஸோட நிக்க இவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே சைட்ல டேபிள தட்டுறாரு. அப்போ அந்த கவர்ல இருந்து காண்டம் பாக்கெட் எல்லாம் நிறைய கீழே விழுது. இத பார்த்த ஹீரோயின் பதறி போறாங்க, கையெல்லாம் நடுங்குது. புருஷன் வெறிகொண்டு இருப்பாரு போலயே, இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போகுதுன்னு டென்ஷன் ஆக ஹீரோவுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சங்கட்டமா போயிடுது. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்ல, எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள மனைவி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நைஸா படுத்து தூங்கி சமாளிச்சிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு இப்படியே போயிடுது. மறுநாள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நடந்த குழப்பத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. அவனுங்களும் சாரி மச்சான், சரி போனது போகட்டும், இன்னைக்கு நைட்டு இந்தா ஒரு ரவுண்டு போட்டு போ, அதுக்கப்புறம் தைரியம் தானா வரும்னு ஒரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. இவரு நல்லா அடிச்சுட்டு மனைவியோட ரூமுக்கு வர அவங்க ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம அந்தாக்ஷரி விளையாடலாமான்னு கேக்குறாங்க. என்ன சின்ன புள்ள மாதிரி பாட்டுக்கு போட்டி விளையாட கூப்பிடுறான்னு இவர் யோசிக்கிறாரு. பரவாயில்ல, மனைவி கிட்ட நெருக்கமாகறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி பாட்டு பாடிக்கிட்டே இருக்க இதுல டயர்டாகி நம்ம ஹீரோ தூங்கிடுறாரு. மனைவி எதிர்பார்த்ததும் இதைத்தான், எப்படியாவது இவரை தூங்க வச்சு இன்னைக்கு நைட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துருப்பாங்க. இவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இவங்களும் தூங்கிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில மனைவி குளிக்க போகும்போது இவரும் நைஸா உள்ள பூந்துடுறாரு. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் ரொம்பவே வாழ்க்கை ஜாலியா போக ஆரம்பிக்குது. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறாரு. இதெல்லாம் இவருடைய கனவு தான், இன்னும் 2வது நாள் ராத்திரியே தாண்டலையா, இன்னைக்கு நைட்டும் போச்சான்னு சோகமா மனைவி பக்கத்துல வந்து படுத்துடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் மனைவிய மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவரோட மாமனாரும், மாப்பிள்ள சரக்கு சாப்பிடுவீங்கல்ல, வாங்க ஒரு ரவுண்டு போடுவோன்னு கூப்பிடுறாரு. 2 பேரும் குடிக்கும் போது, ஏன் மாப்பிள்ள உங்க வேலை டெம்பரரி தானே, வேலையை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம 10 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணா ரொம்ப நல்லா பொழைக்கலாமே, அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்ல, எல்லாம் சரிதான் மாமா, நிலம் வாங்குறதுக்கு அவ்வளோ பணம் இல்லையேன்னு இவர் சொல்றாரு. அட, என் பொண்ணோட நகை தான் நாங்க 100 பவுன் போட்டிருக்கோமே,
அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவசரத்துக்கு தேவைப்படாத நகை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உங்க மாமனார் நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரு. நான் இருக்கும்போது எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட இடத்துல விவசாய நிலம் இருக்கு. அது உங்களுக்கு ஆகுமான்னு பாருங்க. நாளைக்கே நான் சொல்ற ஆளை மீட் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரம் மேல மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேட்க இவர் பதறி அடிச்சுக்கிட்டு மனைவி ரூமுக்கு வந்து பாக்குறாரு. அவங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. டாக்டரும் கால் தடிக்கு விழுந்ததுல சின்னதா அடிபட்டிருக்கு. ஒரு 3 நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அது வரைக்கும் அவங்கள தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சொன்னது கேட்டீங்கல்ல, 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். புரிஞ்சுதான்னு நம்ம ஹீரோ கிட்ட அழுத்தி சொல்லிட்டு போறாங்க. இவரும் புரிஞ்சுது டாக்டர், நல்லாவே புரிஞ்சுதுன்னு சொல்றாரு. இப்ப மறுநாள் மாமனார் சொன்ன இடத்துக்கு அந்த புரோக்கர் கூட்டிட்டு போறாரு. அத வந்து பார்த்தா ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு. தம்பி, இது சூப்பரான இடம், யாருக்கும் அமையவே அமையாதுன்னு அந்த ஆள் கதை கட்டி விட கடுப்பான ஹீரோ, எது இந்த இடத்துல நான் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுமா? என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆளை விடுங்கய்யான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி, இங்க பாருங்க நான் முடிய வெட்டிட்டேன், பாக்குறதுக்கு இப்ப சூப்பரா ஹீரோயின் மாதிரி இருக்கான்னு கேட்க ஹீரோவுக்கு இதை சுத்தமா பிடிக்கவே இல்ல. யாரை கேட்டு முடி வெட்டினான்னு கேக்குறாரு. இவங்களும் ஏன் எங்க அம்மாவை கேட்டுதான் வெட்டினேன்னு சொல்ல இவர் கடுப்பாகிறாரு. ஆனா எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. அதுக்குள்ள மனைவி, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு சஹானான்னு ஒருத்தி நெதர்லாண்ட்ல போய் ஒரு கோர்ஸ் படிக்க போறாளாம். 2 வருஷம்தான். எனக்கும் அங்க சீட் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அங்க போய் படிச்சா ரொம்ப வேல்யூவா இருக்கும். எனக்கும் ஃபாரின்ல வேலை கிடைக்கும்னு சொல்ல இதுல நமக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு இவர் கேக்குறாரு. நானும் அங்க போய் சேர போறேன் அதுக்குதான் சொல்ல அதுக்கெல்லாம் 10-15 லட்சம் செலவாகும். என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்றாரு. தெரியும், அதான் எங்க அப்பா போட்ட 100 பவுன் நகை இருக்கு, அதுல கொஞ்சம் வித்து பணம் கட்டி படிக்க வைங்கன்னு சொல்ல இவரு கடுப்பாயிடுறாரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் சொன்னியா? முதல்ல நம்ம இல்வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமான்னு மனைவிய ரொமான்டிக்கா கட்டி பிடிக்க. ஆனா இவங்க கடுப்பாயிடுறாங்க. எங்க அப்பா போட்ட நகையை தானே கேக்குறேன், அதை விட்டுட்டு எப்ப பாரு உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? என்ன தொடாத, இது ரொம்ப மோசம், அப்படி இப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடுப்பான இவரு, ஏண்டி உங்க அப்பா என்னன்னா அந்த 100 பவுன் நகையை வித்து ஆகாத ஒரு நிலத்தை வாங்க சொல்லி ஐடியா கொடுக்குறான். நீ என்னடானா அதே நகையை வச்சு வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கிற? என்னை பார்த்தா உங்க 2 பேருக்கு இளிச்சவாய மாதிரி தெரியுதா? ஃபாரின் எல்லாம் அனுப்ப முடியாது, கம்முன்னு போய் படுறின்னு சொல்றாரு. இதுலதான் இவங்களுக்குள்ள பெருசா மனஸ்தாபம் உண்டாயிருக்கும். இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்துல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல சோகமா இருக்காரு. இன்ஸ்பெக்டரும், உங்க மனைவிய நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டல் பில்லை வேற இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க அந்த ரிப்போர்ட் காப்பின்னு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு, சார், ஒருவேளை நான் அடிச்சிருந்தா எங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கணும். இது 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அவங்க ஊர் ஹாஸ்பிட்டல் பில்லு. இதுலயே இது ஃபேக்கான கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும், நீங்க சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு, மேற்கொண்டு டீட்டெயிலா விசாரிக்க ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸா நாளைக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாரு. இப்போ நாளைக்கு விசாரணைக்காக போக போற போலீஸுக்கு வேற நம்ம ஹீரோ கமிஷன் கொடுக்குறாரு. வழிச்செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி அவர் நல்லா இவர்கிட்ட இருந்து கறந்துடுறாரு. ஆசையா நல்லா இருக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணா இப்படி 10 நாள்ல பொண்டாட்டி ஸ்டேஷன்ல இழுத்து விட்டுட்டாலேன்னு இவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இதே கவலையோட வேலைக்கு போறாரு. ஆனா அங்கேயுமே இவரால நிம்மதியா வேலை செய்ய முடியல. அங்க வந்த ஒரு கஸ்டமரோட இவருக்கு கைகலப்பாகி பிரச்சனை ஆயிடுது. கல்யாண போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நிம்மதி இல்லாம கண் கலங்கி படுத்திருக்காரு. இப்போ மனைவி வீட்டு ஆளுங்க அவங்க போட்ட 100 பவுனையும் கேட்டிருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா தர முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பிரச்சனை வேணான்னு எல்லாத்தையுமே எடை போட்டு கரெக்டா கொடுத்து கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஹீரோ செட்டில் பண்ணிடுறாரு. ஆனா இதோட பிரச்சனை முடியல. திரும்ப மனைவி சைட்ல இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஹீரோவும் அவருடைய குடும்பத்தாரும் உடல் அளவுலையும் மனது அளவுலையும் அவங்கள துன்புறுத்தினதை கேஸ் போட்டிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஹீரோ போய் ஆஜராகி ஆகணும். இதனால முதல்ல ஒரு வக்கீல ஹீரோ பிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. மேற்கொண்டு என்ன நடக்கும்னு கேட்க இந்த வக்கீலும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்க மனைவிக்கு மாசம் 6000 நீங்க ஜீவனாம்சமா தரணும்னு கேட்டிருக்காங்க. இது டெம்பரரி தான். ஒருவேளை தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா போச்சுன்னா பெரிய அளவுல நீங்க ஜீவனாம்சம் தர மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு நீங்க போக வேணாம். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு என்னோட அட்வான்ஸ் ஃபீஸை மட்டும் என்னோட அசிஸ்டன்ட் வெளியே இருப்பா, அவகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட வக்கீலுக்கு ஒரு லேடி ஜூனியர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இவர் ஃபீஸ் என்னன்னு விசாரிக்க, சாருடைய அட்வான்ஸ் ஃபீஸ் 20,000. அதே மாதிரி நான் பேப்பர் ஒர்க் எல்லாம் பார்க்கணும், அதுக்கு எனக்கு தனியா ஒரு 500 ரூபான்னு சொல்லி அதுக்கு தேவையான பணத்தை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோ ஊர்ல டீ கடை வச்சிருக்க ஒரு பாய் சோகமா உட்காந்துருக்காரு. இவரு, என்ன பாய், உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, எதுக்கு வக்கீல் கிட்ட வந்தீங்கன்னு கேட்க ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் சொல்றவான்னு கூட்டிட்டு போறான். போற வழியில அந்த பாய் ரொம்ப பாவண்டா. அவர் பையனுக்கு 5 வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அதே சமயம் பாயோட மருமக கர்ப்பமாவும் இருந்தாங்க.
இந்த சந்தோஷத்துல பையன் வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். அவனுக்கு கிடைக்க இருந்த கவர்மெண்ட் வேலை அவன் மனைவிக்கு கிடைச்சது. பாய் பையனோட இன்சூரன்ஸும் நாமினின் பொண்டாட்டி பேரை போட்டிருந்ததால அந்த பொண்ணுக்கே போயிடுச்சு. ஆனா பாயோட மருமக அத்தோட விடல. பாய் வச்சிருக்க டீ கடை, வீடு, நிலம் எல்லாம் வேணும்னு திரும்பவும் அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்கா. இப்ப அதுக்காக தான் பாய் அலைஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, ஹீரோவும் என்னடா இது அநியாயமா இருக்கு, புருஷனோட வேலை, இன்சூரன்ஸ் பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னமும் மாமனார் விட்டு நிலம், டீ கடையெல்லாம் வேணும்னு எப்படி சட்டத்தை இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்களேன்னு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப ஹீரோவோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. இவரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க பீட்டர் அப்படின்னு ஒரு நபர் ஹீரோவுக்கு அறிமுகமாகுறாரு. இந்த பீட்டரோட மனைவி பீட்டர் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா பீட்டருக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் ஹியரிங் இன்னைக்கு தான். அப்படியே கேஷுவலா பேசும்போது ஹீரோவும் பீட்டரும் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் பீட்டரோட பொண்ணு அங்க வந்திருக்கா. அவ தான் சார் என் பொண்ணுன்னு சொல்லி பீட்டர் காமிக்கிறாரு. இப்ப பொண்ணுகிட்ட ஆசையா பேசலான்னு வராரு. அந்த பொண்ணுமே அப்பான்னு சொல்லி பீட்டர் கைய பிடிக்க, ஆனா பீட்டரோட மனைவி அங்க என்ன பேச்சுன்னு சொல்லி பொண்ணை பிடிச்சி மிரட்டுறாங்க, இந்த பக்கமா இழுக்கிறாங்க. இப்ப கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஜட்ஜும் பீட்டர் பொண்ணுகிட்ட 1 மணி நேரம் பேசுறதுக்கு டைம் தரேன்னு சொல்ல பீட்டருக்கா பயங்கர சந்தோஷம். அடுத்ததான் நம்ம ஹீரோ அவர் மனைவியோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஹீரோவோட மனைவி சார்புல ஒரு சீனியர் திறமையான வக்கீல் ஒருத்தர் ஆஜராகி இருக்காரு. இவர் பேச வரதுக்குள்ளேயே ஜட்ஜு, கல்யாணமாகி இன்னும் 1 மாசம் கூட ஆகல, முதல்ல 2 பேரையும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுங்க, அடுத்த ஹியரிங்ல பாத்துக்கலான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்க வெளியே பீட்டர் மக கிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா, மம்மி நான் டேடி கிட்ட பேச விரும்பல, அவரை போக சொல்லுங்கன்னு மக அம்மா பக்கம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஆக்சுவலா பீட்டரோட மனைவி தான் மகளை இந்த கேப்ல நல்லா மிரட்டி இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய பார்வையில பீட்டருக்கு புரிஞ்சு போகுது. சொந்த மகளே நம்மளை வெறுக்கிற மாதிரி பொண்டாட்டி பண்ணிட்டாலேன்னு இவரு ரொம்ப மனசுடைஞ்சு ஹீரோ கிட்ட அழுது புலம்புறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, தம்பி, ஒரு கணவனு மனைவி விவாகரத்து பண்ணா இதுல மெயினா பாதிக்கப்படுறது அவங்க பிள்ளைங்க தான். ஒருவேளை புருஷனும் பொண்டாட்டியும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு அவங்க பிள்ளைய பெத்துக்க கூடாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே 2 பேரும் விவாகரத்து பண்றதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது. இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு திரும்பவும் அலறாரு. இதையெல்லாம் கேட்கும்போது ஹீரோவுக்கு தன்னை பத்தியே இவர் பேசுற மாதிரி தோணுது. இப்ப ஜட்ஜு கவுன்சிலிங் போக சொன்னதால ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவோட மனைவி, மேடம் இவர் கூட என்னால வாழ முடியாது, 100 பவுன் நகை போட்டோம், அதையே என் தேவைக்கு தரமாட்டேங்கிறாரு, மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வரதட்சணை வேற கேட்கறாருன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போடுறாங்க. அது போக இவரால உடல் அளவுல என்ன திருப்திப்படுத்த முடியலன்னு வேற இன்னொரு கம்ப்ளைண்ட்டை வைக்க, நம்ம ஹீரோவும், மேடம் வரதட்சணைன்னு நாங்க ஒரு பைசா கூட கேட்கல, அவங்களா கொடுத்ததை நாங்க எதுவும் தடுக்கவும் இல்லை, அந்த 100 பவுன் நகைய திருப்பி கொடுத்தாச்சு, வேணும்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல 10 நாள் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம், இப்போ வரைக்கும் நான் அவங்களை கட்டி பிடிச்சது கூட கிடையாது, அப்புறம் எப்படி என்னால அவங்கள திருப்திப்படுத்த முடியலன்னு அவங்களால சொல்ல முடியுது? கண்ணால பார்த்து திருப்திப்படுத்துற வித்தையெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்க சொல்றது எல்லாம் பொய்யான கம்ப்ளைண்ட்னு சொல்றாரு. இதுக்கு ஹீரோவோட மனைவியால எந்த பதிலும் பேச முடியல, மௌனமா இருக்காங்க. இந்த கவுன்சிலிங் கொடுக்குற லேடியும் சரி இந்த செஷன் முடிஞ்சது நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டீ கடை பாயோட கேஸ் ஹியரிங்கு வந்திருக்கு. அவரு தன்னோட மருமக கிட்ட வந்து, இந்தாமா பேரனுக்கு ஆசையா அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், குடுமான்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அந்த லேடி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி கடாசிடுறாங்க. இந்தாம்மா ப்ளீஸ் பேரங்கிட்ட நான் கொடுத்தேன்னு குடுமான்னு திரும்ப ஒரு கெஞ்ச, மருமகளோட அண்ணன் வந்து சட்டையை பிடிக்கிறான். என்ன மருமக கையே பிடிச்சி இழுக்கிறேன்னு தப்பா இவர் மேல பழி போட்டு இவரை ஒரு அரை வேற விட்டுறான். அந்த நேரம் அங்க வந்த ஹீரோ குறுக்க பூந்து பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு அனுப்புறாரு. என்னதான் பிரச்சனைன்னு பாய் கிட்ட விசாரிக்கிறாரு. பாயும், எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு தம்பி போக போகுது, என் பேரனுக்கு தானே, அது கூட என் மருமகளுக்கு புரிய மாட்டேங்குது, இப்பவே இருக்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நானும் என் பொண்டாட்டியும் நடுத்தெருவிலேயே நிக்கிறது, என் பேரனை ஒரு வாட்டி பாக்குறது கூட என் மருமக விட மாட்டேங்கிறா தம்பி, செத்துடலாம் போல இருக்குன்னு அழுது புலம்புறாரு. மறுநாள் உண்மையிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு அந்த பாய் இறந்தும் போகிறாரு. அவரோட இறுதி சடங்குக்கு ஹீரோ வந்திருக்காரு. இந்த பாய்க்கு ஏற்பட்ட நிலை, கோர்ட்ல அந்த பீட்டருக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு பகீர்னு இருக்கு. சட்டத்தால பெண்களை விட இன்னைக்கு ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோன்னு கலங்கி போறாரு. இப்போ அன்னைக்கு ஹியரிங்ல ஹீரோவோட வக்கீல் வரல, அதுக்கு பதிலா அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காங்க. என்ன மேடம் நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, கவலைப்படாதீங்க, உங்க மனைவி தரப்பு வக்கீல் இன்னைக்கு லீவா, அவரோட அசிஸ்டன்ட் தான் வாதாட போறாராம், அதுக்கு நானே போதும்னு எங்க சார் என்ன அனுப்பி விட்டாரு, நானும் லா படிச்சவதான், என்னை குறைச்சி மதிப்பிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், ஹீரோயின் தரப்பு வக்கீல் வரமாட்டேன்னு போய் ஏமாத்திட்டு அன்னைக்கு வந்திருக்காரு. இது இந்த ஆளோட மாஸ்டர் பிளான். இப்ப இவர் வாதாட ஆரம்பிக்க, இவரை பார்த்த உடனேவே ஹீரோ தரப்பு ஜூனியர் வக்கீல் பயந்து போறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. இந்த வக்கீலும், ஹீரோ ஒரு குடிகாரரு, அவர் கையை நீட்ட சொல்லுங்கன்றாரு.
இவரும் கை நீட்டுறாரு, கை நடுங்க ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, காலையில தேவையான அளவு கட்டிங் அடிக்காதால கை நடுக்கமாகுது. இப்படித்தான் தினம் தினம் குடிச்சிட்டு வந்து என்னுடைய கட்சிக்காரரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அது போக 100 பவுன் நகைகளை வரதட்சணை வேற வாங்கியிருக்காரு. வரதட்சணை தடுப்பு சட்டத்திலும் இவர் மேல கேஸ் போடுங்கன்னு ஹீரோ மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வைக்க பயந்து போன இவரும் ஏதாவது பேசுமான்னு சொல்லிட்டு தன்னுடைய தரப்பு ஜூனியர் பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணும் பாயிண்ட் வரட்டும்ன்ற மாதிரி அவருக்கு பயந்துகிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. இனி இவளை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சாரி, லாயருக்கு பதிலா நானே வாதாடலாமான்னு கேட்க ஜட்ஜும் சரி பேசுங்கன்னு சொல்றாரு. இவரும், இங்க பாருங்க சார், காலையில குடிக்காம வந்ததால ஒண்ணு என் கை நடுங்கல. என்னுடைய தரப்பு வக்கீல் திடீர்னு பின்வாங்கிட்டாங்க பயத்துல. அதனாலதான் டென்ஷன்ல என் கை நடுங்க ஆரம்பிச்சுது. நான் குடிகாரன்றதுக்கு இவங்க கிட்ட சட்டப்படி ஏதாவது மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கா? அதே போல நான் வரதட்சணை வாங்கினேன்னு சொல்றாங்களே, வரதட்சணை வாங்குறது தப்புனா கொடுக்கறதும் தப்பு தானே? அப்ப அவங்க செஞ்சதும் தப்பு தானே? நானா எதையும் கேட்கல, அவங்க கொடுத்ததான் வாங்கிக்கிட்டேன். அதை கூட நான் திரும்பவும் கொடுத்துட்டேன். நம்ம ஊர்ல வரதட்சணை வாங்கினா தப்புன்னு சொல்றாங்க. அதுவே ஒரு மாப்பிள்ள வரதட்சணை வேணான்னு பெருந்தன்மையா சொன்னா அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அப்பவும் தப்பா தான் பேசுறாங்க. நான் வாங்கின எல்லாத்தையுமே திரும்ப அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நான் வரதட்சணை வாங்கினதுக்கு இப்போ அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க ஜட்ஜும் என்னையா ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. ஹீரோயின் தரப்பு வக்கீல் இல்லைன்னு முழிக்கிறாரு. அது மட்டும் இல்ல சார், இன்னைய காலகட்டத்துல சட்ட திட்டங்கள் எல்லாமே மேக்சிமம் பெண்களுக்கு ஆதரவா தான் இருக்கு. பெண்களை பாதுகாக்கணும்னு போடப்பட்டதுதான் அது. ஆனா இன்னைக்கு அதையே பல பெண்கள் தப்பா பயன்படுத்தி ஆண்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறாங்க. ஆம்பளைங்க நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, எங்களை பாதுகாக்க அந்த மாதிரி சரியான சட்டம் எதுவுமே இல்லையே, இதை நீங்களே யோசிச்சு பாருங்க சார்னு சொல்ல ஜட்ஜும் கேஸ அடுத்த வாய்தாக கொத்தி வைக்கிறாரு. பேசாம நீங்க LLB படிங்க, நல்லா வாதாடுறீங்க, வக்கீல் படிச்சா உங்களுக்கு இன்னும் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு போற போக்கில் ஹீரோவுக்கு காமெடியா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. இப்ப நேரா ஹீரோ தன்னுடைய சீனியர் லாயரை மீட் பண்றாரு. எதுக்கு சார் அந்த பொண்ணை கேஸுக்கு அமுச்சு வச்சீங்க? அங்க வந்து அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சே. நல்லா கட்டுக்கட்டா ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, இந்நேரம் அந்த பொண்ணால என் கேஸ் தோத்து போயிருக்கோம். கடைசியில நானே எனக்காக வாதாடுற நிலைமையாயிடுச்சுன்னு சொல்ல இதையெல்லாம் வெளியே இருந்து அந்த ஜூனியர் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு இவங்களுக்கு. ஹீரோவோட வக்கீலும், அட அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வரமாட்டான்னு சொன்னாங்கப்பா, அதனாலதான் இந்த பொண்ணு அமுச்சு வச்சேன். ஆனா இது அவனுடைய மாஸ்டர் பிளான் கேமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடு, உன் பொண்டாட்டி 10 நாள்ல உன்னை பத்தி இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்கான்னா ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு ஏதாவது லவ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீ அதை பத்தி மட்டும் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு விசாரிச்சு பாரு. அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா கூட அடுத்த வாய்தாவிலேயே இந்த கேஸை ஒன்றும் இல்லாம நான் ஆக்கிடுறேன், நீ தைரியமா போன்னு சொல்றாரு. இப்படி ஒரு கோணத்துல ஹீரோ இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மனைவி விட்டுட்டு போன பேக் ஒன்று இன்னும் இவர் வீட்டில தான் இருக்கும். அதை செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. அதை எடுத்து லேப்டாப்ல போட்டு பாக்குறாரு. மனைவி காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு போட்டோல யாரோ ஒரு பையன் கூட இவங்க கார்ல உக்காந்து இருக்காங்க. இப்ப அத மொபைல்ல இவர் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. ஒருவேளை இவன் மனைவியோட காதல்னா இருப்பானோன்னு யோசிக்கிறாரு. ஒரு முறை ஹீரோ கோயிலுக்கு போயிருக்கும் போது அந்த ஜூனியர் வக்கீல் கேரளா சாரியில அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே கிட்ட வந்து, தயவு செஞ்சு கத்தி என் மானத்தை வாங்கிடாதீங்க, இங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, அன்னைக்கு கோர்ட்ல பயத்துல தான் நான் வாதாடாம போயிட்டேன்னு சொல்றாங்க. இவரும், நானும் அன்னைக்கு அவமானப்பட்டதுல கோவத்துல ஓவரா கத்திட்டேன், சாரிங்க, மத்தபடி நான் கத்தி உங்க மானத்தை எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. இங்க இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் உண்டாகுது. இப்போ இந்த ஜூனியரை கூப்பிட்டுக்கிட்டு தான் மனைவியை பத்தின ரகசியம் ஏதாவது தெரியுமான்னு கண்டுபிடிக்கலான்னு இவர் கிளம்புறாரு. மனைவி படிச்ச காலேஜ்ல அந்த போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. இவங்க விசாரணை எல்லாமே ஹீரோயினுக்கு சுகானா அப்படின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களதான் குறிக்குது. இப்போ அந்த சுகானாவை போயிட்டு 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏதாவது உதவி பண்ணுங்க ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சி கேட்க இவர் நிலைமையை பார்த்து சுகானா ஒரு விஷயம் சொல்றாங்க. சின்ன வயசுல எங்க அப்பா பயங்கரமான கொடுமைக்காரரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அம்மாவை அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு முறை அந்த மாதிரி அருவாள் எடுத்து வெட்ட போகும்போது நான் குறுக்க போயிட்டேன். அதுக்கு எங்க அப்பா கொடுத்த பரிசு தான் இது. என்னுடைய ஒரு கையை அவர் வெட்டிட்டாரு. அதுல இருந்து ஆம்பளைங்கனாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கும் என் கேஸுக்கு என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்க சுகானாவும், இருக்கு, என்ன மாதிரியே ஆம்பளைங்களால இன்னொரு விதத்துல பாதிக்கப்பட்டவதான் உங்க மனைவி. அவ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாத்தி அவகிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு. அதுல இருந்தே ஆம்பளைங்கன்னா கெட்டவங்கன்னு உங்க மனைவி மனசுலயே ஒரு எண்ணம் பதிஞ்சிருக்கு. இப்படி ஆம்பளைங்களே பிடிக்காத நானும் உங்க மனைவியும் காலேஜ்ல ஒன்னா சந்திச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகும்போது எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாச்சு. அந்த நட்பே காலப்போக்குல எங்களோட பாலினத்தையும் தாண்டி ஒரு காதலா உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவோட மனைவி அந்த சுகானாவும் ஓரின சேர்க்கையாளர்கள். அதனாலதான் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கவே இல்லை. இப்ப இதையெல்லாம் சுகானா சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் ஃபாரின்ல படிக்க போலான்னு முடிவெடுத்தேன். உங்க பொண்டாட்டியும் அங்கேயே வந்துட சொன்னேன்.
ஆனா அதுக்குள்ள திடீர்னு அவ வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட நைஸா பேசிட்டு ஃபாரினுக்கு அவ படிக்க வந்துட்டா. நாங்க 2 பேரும் அங்கேயே படிச்சுட்டு செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு நீங்க ஒத்துக்காததால தான் வேற வழி இல்லாம உங்களை பிரிஞ்சு வரதுக்கு வரதட்சணை கேஸ் எல்லாம் போடுற நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்க மனைவி உங்களுக்கு பண்ணது தப்புன்னு இப்போதான் நானும் ஃபீல் பண்றேன். அதனால கோர்ட்ல அவளை உண்மையை ஒத்துக்க சொல்றேன். நீங்க தைரியமா போங்கன்னு சொல்றாங்க. இதோட விளைவா சுகானா சொன்னதால ஹீரோவோட மனைவி கோர்ட்ல உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. என் புருஷன் எந்த கொடுமையும் பண்ணல, நான் சுகானாவை காதலிச்சேன், நாங்க 2 பேரும் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டோம்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயினோட வக்கீலே அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த பொண்ணு இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்படி பொய் கேஸ் போட்டு கோர்ட் அவமதிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும், சார் கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு சராசரியா 45,000 பொண்ணுங்க இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனா கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க இதை விட டபுள் மடங்கு சாகுறாங்கன்னு அதே புள்ளி விவரம் தான் சொல்லுது. ஆனா அதை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. காரணம், இன்னைக்கு சட்டம் அதிகமா பெண்களுக்கு சாதகமா இருக்கு. அதை பயன்படுத்தி பல பேர் ஆம்பளைங்க மேல பொய்யான கேஸ் போட்டு எவ்வளவு மன உளைச்சலை உண்டு பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு என் பக்கம் ஆதாரமும் நேரமும் நல்லா இருந்ததால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா பாதிக்கப்பட்ட பல ஆண்கள் இன்னுமே வெளியே போராடிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய வெற்றியை அவங்களுக்கு கிடைச்சதா நான் நினைச்சுக்கிறேன். என் மனைவி விருப்பப்படியே எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நானும் என் வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழணும்னு சொல்றாரு. ஜட்ஜும் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா டிவோர்ஸ் கொடுத்துட்றாரு. அப்ப ஹீரோயின் தரப்பு வக்கீல், சாரி தம்பி, சத்தியமா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இந்த கேஸ்ல ஆஜராகியிருக்கவே மாட்டேன், ஏன்னா நானும் ஒரு பையனை பெத்தவன் தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கிளம்புறாரு. வெளியே வந்ததும் ஜூனியர் வக்கீல், சரி எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, லைஃப்ல அடுத்து என்னன்னு கேட்க, வேற என்னங்க, கடந்த சில மாசத்துல என் வாழ்க்கையில எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு, மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜூனியரை பார்த்து அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இத்தோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனை லெஃப்ட்ல தள்ளினா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.